கிழிச்சிருவாங்க. அவன்லாம் பணக்காரனா இருக்கானே. அதனால பணங்காசுக்கும் இபாதத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுங்கிறத விளங்கிக்கிறணும். அவங்க அடுத்த இன்னொரு என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, முஸ்லிம் அல்லாதவங்க இறந்து போயிட்டாங்க பக்கத்து வீட்டில் இந்துக்கள், அவங்களுடைய பாடி ஜனாசா உடல் இருக்கிறது, அதை போய் நம்ம பார்க்கலாமா? இவங்க முஸ்லிம் ஜனாசாவே மற்ற இந்துக்கள் பார்க்கலாமான்னு கேட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்க, ரெண்டாவது கேள்வியாக இந்துக்களுடைய ஜனாசா முஸ்லீம் பார்க்கலாமா கேட்கிறாங்க. அதுக்கு மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை. விளங்குதா? அலி ரலியல்லாஹுடைய தடை இல்லை மட்டுமில்ல, அனுமதியே இருக்குது. அலி ரலியல்லாஹுடைய தகப்பனார் அபு தாலிப் அவர் முஸ்லிமா மரணிக்கல. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமலே நெஞ்சாரு மரணிச்சிட்டார். நபிகள் நாயகம் எவ்வளவு சொல்லிலாம் பார்த்தாங்க. பெரிய தகப்பனார் எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, முடியாது, நான் எங்க அப்பன் பாட்டன் கொள்கையில தான் நான் சாவுவேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டார். அவரு இஸ்லாத்தை ஒப்புக்கொள்ளாம அவர் மரணிச்சிட்டார். அப்ப அலி ரலியல்லாஹு கேட்பாங்க, எங்க பாப்பாவை தூக்கி புதைக்கிறது பாக்குறது வேலை நான் செய்யலாமான்னு. போய் தகப்பன் உள்ள கடமையை செய்யின்றுவாங்க. அலி முஸ்லிம், அபு தாலிப் யாரு? முஸ்லிம் இல்ல, இஸ்லாத்தை ஏத்துக்கல. அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிறாதவர் போய் அம்புட்டு வேலையை அவர் தானே பார்த்திருக்கிறாரு. பார்க்காம இந்த வேலையில செய்ய முடியும். அதனால பார்ப்பதற்கெல்லாம் பக்கத்துல முஸ்லீம் அல்லாதவங்க இருந்தாங்கன்னா என்ன செய்யலாம், அவங்கள போய் பார்க்கலாம், ஒரு ஆறுதல் சொல்லலாம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லலாம். அதுக்கெல்லாம் இஸ்லாம் என்ன செய்யல, தடை செய்யல. ஆனா ஒண்ணு, அவங்க அதை தப்பா எடுப்பாங்க. அதை விளங்கிக்கிறங்க. இந்து மதத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நம்மளோட போறது அவங்க தீட்டு நினைக்குவாங்க. தீட்டு, இறந்த வீட்டுக்கு அவங்க எல்லாம் வரக்கூடாது, அப்படியான நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் நீங்க போய் நுழைஞ்சுக்கிட்டு அவங்களுடைய நம்பிக்கையை பாதிக்கிற மாதிரி நடக்க வேண்டியதில்லை. விரும்பினாதான் போக முடியும். நீங்கள் வருவதை அவர்கள் ஆட்சேபிக்காட்டி தான் நீங்க போகணும். அவங்க என்ன செய்யறவங்க, பார்த்தாலே தீட்டு நினைக்கிறவங்க, ஒரு நல்ல காரியத்து போது ஜனதா மாதிரி பாத்திரமே நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சகுனம் பார்க்கிற ஒரு சமுதாயம் அவங்க இருந்தார்களே. ஆனால் நீங்கள் வருவதை அவங்க விரும்பலன்னா போகாம இருந்துக்கிறங்க. இஸ்லாம் தடுக்குதானே? தடுக்கல. இஸ்லாம் உங்களை என்ன செய்யல, தடுக்கல. ஆனா அவங்க நீங்க பார்க்கணும், பல விதமா இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் முஸ்லீம் எல்லாம் பார்க்க கூடாது, இவங்க எல்லாம் வேற ஆளுக்கு, இவங்க பார்த்தா நம்ம தகப்பனாருக்கு என்னமோ ஆயிரும், அவர் மோட்சம் அடைய மாட்டாரு, அவர் வைகுண்ட பதவிக்கு போக மாட்டாருன்னு அவங்க நம்புறாங்கன்னு வைங்க. அப்ப நீங்க போனா அவங்க விரும்புவாங்களா? நம்ம போறதை எதுக்கு போறோம்? ஆறுதல் சொல்றதுக்கு போறோம். போறதை வெறுக்கிறான்னு நீங்க போறீங்க. அதை கவனிச்சுக்கிறங்க. மார்க்கம் தடுக்கவில்லை, அவர்கள் தப்பா விளங்கி வைத்திருந்தார்களே. ஆனால் தேவையை அவங்களுக்கு மனச்சங்கடம் உண்டாக்குற விஷயத்தை நம்ம ஏன் பேசணும்? ஆறுதலுக்கு தானே போக போறோம். ஆறுதலுக்கு பதில் ஆத்திரத்தை உண்டாக்குனா அங்க போக கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அசீனா. நான் எளிமையான திருமணம் தான் முடிக்கணும், அதுலதான் பரக்கத்து அதிகம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா வலிமா விருந்து மட்டும் 500 பேர் 1000 பேர் வச்சு ரொம்ப ஆடம்பரமா நடத்துறாங்களே, இது நடத்தலாமா? அப்புறம் இன்னொரு கொஸ்டின், மாற்று மத சமுதாயத்தில இருந்து நம்ம படைக்கப்பட்ட பொருள் சாப்பிடக்கூடாது. அவங்க படைக்காத பொருள் கொண்டு கொடுக்குறாங்க. ஆனா அவங்க நியத்து எப்படி இருக்கு, கடையில வாங்கும் போது படைக்க போறோன்ற நியத்தோட கொண்டு வராங்க. அப்படிப்பட்ட பொருளை வாங்கி சாப்பிடலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய நம்ம மார்க்க பிரகாரம் திருமணம் இருக்குல்ல, கல்யாணம், அது ரொம்ப கம்மியான செலவுல தான் நடத்தணும். அதான் ரசூலுல்லாஹ் நம்ம காட்டினாங்க. இதுல பெரிய சமூக பொறுப்பு இருக்கிறது. திருமணம்ங்கிறதுல என்ன இருக்குது, நம்மள்ட்ட ஏதோ காசு இருக்குங்கிறதுக்காக நம்ம திமுறா காட்டிடுவோம். பக்கத்துல ஒரு ஏழை இருப்பான், அவனு அதே மாதிரி செய்ய ஆசைப்பட்டு என்ன செய்வான், வட்டிக்கு வாங்குவான். கல்யாணங்கிற அனைவருக்கும் தேவையா இருக்கிறது. ஒரே ஒரு ஆளுக்கு தேவையான விஷயமா இருந்தா அவன் செய்யறதை பார்த்து நம்ம காப்பி அடிக்க மாட்டோம். எல்லாருக்கும் கல்யாணம் தேவையா இருக்கும் பொழுது வசதி உள்ள ஒருத்தன் திமுறை காட்டினான்னு சொன்னா பக்கத்தில் உள்ள ஏழை என்ன பண்றான், இல்லாட்டி சமூகத்தில் ஒரு மரியாதை இருக்காத அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவனு என்ன செய்வான், வீடு வாசலை வித்து கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி எல்லாம் செய்வான். அதனால திருமணத்தை ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, குறைஞ்ச செலவுல நடத்துங்க. கல்யாணங்கிறதுக்கு பந்தல் போடுறது, ஆடம்பரம், சீரியல், லைட் இதெல்லாம் போட்டான்னா இவனுக்கெல்லாம் சமூகத்தை பற்றி அக்கறை இல்லை, சுயநலவாதி, திமிரு பிடிச்சவன், தன்னுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி எவன் எவ்வளவு கவலைப்பட்டால் பரவாயில்லை நினைக்கக்கூடிய சுயநலவாதிகள் தான் ஆடம்பரமா திருமணம் செய்வார்கள். ஒரு பொதுநலவாதி, சமூக அக்கறை உள்ளவன், எல்லா மக்களுக்கு நன்மை செய்ய நினைக்கிற எவனும் என்ன செய்ய மாட்டான், திருமணத்தை ஆடம்பரமா நடத்தவே மாட்டான், நடத்தவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்களுடைய மகள் கல்யாணம் கூட எப்ப நடந்துச்சு யாருக்கும் தெரியாது. ஊரையெல்லாம் அழைச்சிலாம் என்ன செய்யல, ஒவ்வொரு சகாபாக்களுக்கு நடந்த கல்யாணம் நமக்கு தெரியவே செய்யாது. அந்த மாதிரி எல்லாம் சிம்பிளா 2 குடும்பத்தார் மட்டும் உட்கார்ந்து, இந்த குடும்பத்துல 10 பேர், அந்த குடும்பத்துல 10 பேர் உட்கார்ந்து திருமணத்தை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படித்தான் ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்துச்சு. உங்க பொண்ணு வீட்டுல வச்சே கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், மாப்பிள்ளை வீட்டுல வச்சே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு மண்டபம் குடிக்கிறது, அதுக்கு 40,000 ரூபாய் செலவு பண்றது, கல்யாண பத்திரிகை அடிக்கிறது, பத்திரிகை அடிக்கிற காசுக்கு 3 வேளை சோறு திங்கலாம். இவங்க பத்திரிகை அடிக்கிறானுல, கல்யாண பத்திரிக்கைன்னு
இந்த அட்டையே எவ்வளவு இருக்கு? 40 ரூபாங்கிறாங்க அட்டை. இது என்ன நன்மை? ஒண்ணுமே வழங்கல. இதனால ஏதாவது யூஸ் இருக்குதா? இந்த அட்டைக்கு இவ்வளவு செலவழிக்கிறதுனால ஏதாவது நன்மை இருக்குதான்னு ஒரு நன்மையும் கிடையாது. நீங்க இந்த கட்டையை கொண்டு கொடுத்து பார்க்கும்போது நீங்க கண்டுபிடிச்சிடலாம். என்கிட்ட கொண்டாந்து பத்திரிகை கொண்டாந்து கொடுப்பீங்க. என்ன பத்திரிக்கை? கல்யாண பத்திரிக்கை. வாங்கி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? எப்ப கல்யாணம்? அதெல்லாம் எல்லாம் இருக்குது. அந்த அட்டையில எல்லாமே இருக்குது. அந்த அட்டையை வாங்கிட்டு என்ன செய்வேன்? எப்ப கல்யாணம்? 17ஆம் தேதி. எங்க வச்சுக்கிறீங்க? அதுவும் அட்டையில இருக்குது. நான் என்ன செய்வேன்? எங்க வச்சுக்கிறீங்க? அந்த மண்டபத்தில் வச்சுக்கிறேன். பொண்ணு யாரு? அதுல இருக்குது. எவனாச்சும் இதை பாக்குறானா? இந்த அட்டையை கொண்டு கொடுத்து விட்டு வாயினால அப்படின்னு சொல்றோம். அதை கொடுக்காம சொல்லிட்டு வா, 40 ரூபா வேஸ்ட் தானே, 20 ரூபா வேஸ்ட் தானே. சரி, அட்டையை மட்டும் நீ அனுப்பி விட்டா உன்னை அவன் மதிச்சு வருவானா? என்னை நேரில் வந்து அழைக்கலங்குவான். போஸ்ட்ல கூரியர்ல அனுப்பிவிட்டா வருமானம் கல்யாணத்துக்கு. அப்ப என்னதுக்கு இந்த அட்டை? அந்த காசை எவ்வளவு நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணலாம். 10 காசுக்கு புண்ணியம் கிடையாது. மூளை இல்லாதவன் தான் என்ன செய்வான்? கல்யாண பத்திரிகைக்கு செலவழிப்பான். கல்யாண பத்திரிகைன்னு ஒண்ணு அடிக்கிறான அதுவே வேஸ்ட். சும்மா கலர் பேப்பர்ல ஒரு யாபத்துக்காக வேண்டி சும்மா ஒரு 2 பைசா 3 பைசா செலவுல என்ன செய்யலாம்? ஒரு தகவலுக்கு வேண்டாம் அடிச்சு கொள்ளலாம், அடிக்காம இருக்கலாம், சிறப்பு. அப்ப கல்யாணத்தை சிக்கனமா நடத்துற மார்க்கம் இது இஸ்லாம். நம்ம தௌஹீத் ஜமாத் வந்த பிறகு 200 ரூபாயெல்லாம் கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது. கல்யாணம்னா 5 லட்சம் 10 லட்சம் பட்ஜெட் போடக்கூடிய நேரத்தில் நம்ம தௌஹீத் ஜமாத் வந்த பிறகு என்ன நடக்குது? இன்னைக்கு சீர்திருத்தம் வந்த பிறகு 200 ரூபா 300 ரூபா பேர் சம்பளத்தை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க தான் சிம்பிளா. அவங்க கேள்வி என்னன்னு கேட்டா, கேள்வி மட்டும் நான் சொல்லக்கூடாது, இந்த அதுல உள்ள விஷயத்தை மனசுல பதிய வைக்கணும்ல, அதுக்கு தான் அதையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, கல்யாணத்தை சிக்கனமா பண்ணிட்டு திருமண விருந்து இருக்குல்ல அதை பெருசா செய்யறாங்களே, பெரிய அளவுல 500 1000 பேருக்கெல்லாம் கல்யாண சாப்பாடு கொடுக்கறாங்களே, அது சரியா கேட்கிறாங்க. திருமணத்தை முடித்த பிறகு பிந்தி தான் கல்யாண விருந்து கொடுக்கணும். திருமணத்துக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய விருந்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க் அதுக்கு லிமிட் பண்ணல. மார்க் என்ன செய்யல? விருந்து திங்கிறது கொடுக்கிறது தானே. கல்யாணத்தெல்லாம் முடிஞ்ச பிறகு சோறு திங்கன்னு கூட்டு போய் சாப்பாடு கொடுக்குறீங்க, சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக வேண்டி. அது மாப்பிள்ளை தான் கொடுக்கணும், பெண் வீட்டாருக்கு அந்த கடமை கிடையாது. பெண் வீட்டார் கொடுக்கிற விருந்து திருமண விருந்து ஆகாது, அதுல கலந்து கொள்ளக்கூடாது, அவர்களுக்கு அந்த செலவு வைக்க கூடாது. பெண் வீட்டாருக்கு அந்த செலவு விருந்து செலவு கிடையாது. மாப்பிள்ளைக்காரன் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அது ரசூல்லா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அப்துல் ரஹ்மான்ங்கிறவர் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வருவாரு, ரசூல்லா பார்க்க வருவாரு. அவர் நறுமணம் எல்லாம் பூசியிருப்பாரு. என்னப்பா நறுமணம் பூசிட்டு வந்திருக்கிறிய? அப்ப அவர் சொல்லுவாரு, எனக்கு நேற்று கல்யாணம் ஆச்சு. அப்ப ரசூல்லா கூட கூப்பிடாம கல்யாணம் பண்ணிருக்காரு. எவ்வளவு சிக்கனம்னு பாருங்க. கல்யாணம் பண்ணினதையே ரசூல்லா கேட்டுதான் தெரிஞ்சுக்கிறாங்க. அத்தர் பூசினதை வச்சு பார்த்து என்ன ஒரு மாசம் ஒரு மாறியா வரையில என்ன செய்தி அப்படின்னு கேட்கறாங்க. நேற்று என்ன கல்யாணம் ஆச்சுங்கிறாரு. அப்ப ரசூல்லா என்ன செய்யறாங்க? கல்யாணம் ஆச்சுல விருந்து கொடு, ஒரு ஆட்டையாவது எடுத்து விருந்து கொடு அப்படின்னாங்க. அவளையும் உளவு பிசாத், ஒரு ஆட்டை அறுத்தாவது விருந்து கொடுன்னு சொன்னாங்க. அப்ப ஒரு ஆட்டை அறுத்து விருந்து, ஒரு ஆடுங்கிறது பெரிய விருந்து தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும், அவர் வசதியானவர். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்பவர் யாரு? அந்த சமுதாயத்தில் பெரிய வசதியானவர். அந்த வசதியானவர் காசு பணம் நிறைய இருக்கிறதுனால உணவுகளுக்கு மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்ட காரணத்தினால நீ ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுன்னு அவங்க சொன்னாங்க. வாஸ்தவம் தான். ஏன்னா வெறும் பேரிச்சம்பழமே ஒரு நாளுடைய உணவு என்று இருந்தது. அதை முன்மாதிரியா கொண்டு ரசூல்லா அனுமதிச்சை முன்மாதிரியா கொண்டு நீங்க என்ன செய்யலாம்? விருந்து நல்லா நடத்தலாம். எவ்வளவு பேருக்கு உங்களுக்கு சக்தி இருக்குதோ கொடுக்கலாம். ஆனா விருந்து கொடுக்கறதுக்கு ஒரு முறை இருக்குது. என்ன முறை இருக்குது? ஃபர்ஸ்ட் முறை என்னன்னு கேட்டா, ஏழைகள் யாரும் விடுபடாமல் கொடுத்தா தான் அதுக்கு பேர் வலிமா விருந்து. விருந்துங்கிறது உங்க திமுறை காட்டுறது கிடையாது. நம்ம விருந்து எது கொடுக்கிறோம்னா புளிச்சேப்பக்காரனுக்கு தான் கொடுக்கிறோம். விருந்து நம்ம யாரு கூப்பிடுவோம்? அவன் 7 நாளா திண்டு கறியை திண்டு புளிச்சேப்ப செமிக்காம ஏப்ப கொண்டு இருப்பான், அவனை கூப்பிட்டுக்கிட்டு விருந்து கொடுத்துட்டு தெரியும். விருந்து யாரு கொடுக்கணும்? ஏழை பாளைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷர்ரு தஆமி தஆமுன் யுதுஆ லஹல் அக்னியாவு வ யுத்ரகல் ஃபுகரா. விருந்திலேயே மகா கெட்ட விருந்து என்ன தெரியுமா? செல்வந்தர்கள் அழைக்கப்பட்டு ஏழைகள் விடப்படுவார்களேயானால் அதுதான் விருந்தில் மகா கெட்டதுன்ட்டாங்க. அப்ப நீங்க இந்த தெருவுல விருந்துக்கு அழைக்கிறீங்கன்னா எப்படி அழைக்கிறீங்க? பிரமுகரையா போய் அழைக்கிறீங்க. எப்படி அழைக்கிறீங்க? நல்ல பிரமுகர், கவுன்சிலரு, பணக்காரரு, சொந்த வீடு வச்சுக்கிறவரு அப்படி அழைக்கிறீங்க. போற வழியில் 4 குடிசை இருக்கும், சேரி இருக்கும், வீடு இல்லாம ரோட்ல படுத்து கிடப்பான். அவனெல்லாம் விட்டுட்டு நீங்க விருந்து கொடுத்தீங்கன்னா அது கெட்ட விருந்து.